இன்னைக்கு நாங்கள் கிளைண்ட்டுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம், ஆட்ஸ் ரன் பண்ணுறோம், இந்த மாதிரி வேறு வேறு சர்வீசஸ் கொடுக்குறோம், டீம் மேனேஜ் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் எங்ககிட்ட ஒரு கேமரா கூட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஃபஸ்ட்டாக எங்கள் ஷூட்டுக்கும் சரி, கிளைண்டோட ஷூட்டுக்கும் சரி, எங்கள் ஃப்ரெண்டோட கேமரா தான் யூஸ் பண்ணோம். ஆஃபீஸ் ஸ்பேஸ் போனதும் சரி, எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணதும் சரி, அவங்களுக்கெல்லாம் நம்மளால் கரெக்டாக பே பண்ண முடியுமான்னு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் கிளைண்ட்டு கண்டென்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க நேரம் எனக்கு மெட்டா ஆட்ஸும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு சுத்தமாக அதில் ஐடியாவே கிடையாது, எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. சரி கிளைண்ட் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நைட்டு பக்கலாக இருந்து கோர்ஸ், யூடியூப் வீடியோ, அவங்க லைட்டாக மவுஸ் அசிச்சா கூட நான் இங்கே மவுஸ் அசிப்பேன். அந்த மாதிரி காப்பி அடிச்சு தான் நான் வந்து ஆட் ரன் பண்ணி கொடுத்தேன். சில டெலிவரபிள்ஸ்க்குலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணணும்னு தெரியாது, டீம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது, ஒன்றும் தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய வாட்டி ஃபெயில் பண்ணியிருக்கோம், நிறைய கற்றுக்கிட்டோம், செஞ்சுருக்கோம். ஆனால் இப்போ எந்த டெலிவரபிள்ஸ்க்கு எப்படி சார்ஜ் பண்ணணும், எந்த கிளைண்ட்டுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், ஒரு டீமை எப்படி பக்காவாக மேனேஜ் பண்ணணும், எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக மாதிரி இருக்கும். கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போனாலும் கொஞ்சம் வலிக்க தான் செய்யும், ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் ஆகும், எல்லாமே ஆகும். ஆனால் அதை விட்டு வெளியே போனால் தான் நம்ம க்ரோத் ஃபேஸ்க்கே போக முடியும். ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு கிளாரிட்டி இல்லை, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எனக்கு அதுக்கான சர்க்கம்ஸ்டான்சஸ் இல்லை, இந்த மாதிரிலாம் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் திங்க் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.